மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். வாக்கு எண்ணிக்கை இன்னும் 35 நிமிடங்களுக்குள்ளாக தொடங்க இருக்கிறது. தபால் வாக்கு முடிந்த பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்திலிருந்து நமக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுற்றுகளாக அந்த முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. ஒவ்வொரு முடிவுகளும் நமக்கு வெளிவரும் போது பதற்றம் பற்றிக்கொள்ளும், பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் என்னும் அளவுக்கான ஒரு முடிவாக, ஒரு தேர்தல் முடிவாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்க போகின்றன அப்படின்றதுல எள்ளளவும் நமக்கு ஐயமில்லை. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளிலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் லயோலா கல்லூரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டறியலாம். முருகேசன், லயோலா கல்லூரியில இருக்கீங்க. எத்தனை தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடைபெற இருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? வேதவழி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான 23ஆம் கடந்து முடிந்த நிலையில் இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தா நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி. இந்த கல்லூரி வாக்கு மையத்தில் சிறப்பு என்னவென்றால் 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அங்கு போட்டியிடார். அதே போன்று மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கட்சி சார்பில் போடக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதி பார்த்தீங்கன்னா இங்குதான் வாக்கு எண்ணப்படுகிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை இங்குதான் நடைபெறுகிறது. எனவே இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வாக்கு எண்ணி மையமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் சென்னை மட்டும் 16 தொகுதியில் வாக்கு எண்ணி மையம் மற்றும் முக்கியமான இடங்களில் கிட்டத்தட்ட 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது வாக்கு எண்ணிக்கை மைய சுற்றியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வழக்கத்தை விட இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தலாக பார்க்கக்கூடிய அந்த அடிப்பில் QR கோடுடன் கூடிய பாஸ் ஏஜென்ட்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் முறையாக இந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாலாம் ஏஜென்ட்கள் ஆள்மாறாட்டம் நடைபெறும் சூழ்நிலையில் QR கோடுடன் தற்போது இந்த வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் ஸ்ட்ராங் ரூமில் இருந்து வாக்கு பெட்டிகள், அதாவது அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எடுத்து சென்று ஒவ்வொரு தொகுதிக்கும் வைக்கக்கூடிய பணி இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் தொடங்க இருக்கிறது. அந்த சூழலில் தற்போது பார்த்தீங்கன்னா பரபரப்பாக காணப்படுது. இந்த கொளத்தூர் தொகுதி, பெரம்பூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை அதிக அளவில் மக்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. வேதவழி, முக்கியமான நட்சத்திர தொகுதிகளுடைய முடிவுகள் லயோலா கல்லூரியிலிருந்து பெறப்பட இருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை இன்னும் 33 நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முருகேசன். மைசூர் பா பாதுஷா